செஞ்ச தொழில் விண்ணப்பட்டு போச்சு, அமைஞ்ச தொழிலும் விண்ணப்பட்டு போச்சு. இன்னைக்கு தனிபரமா நிக்கிறா, இதுக்கு என்ன வழி அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? தாயி, இப்போதைக்கெல்லாம் எந்த சொந்த தொழிலும் வேண்டாமாயா, அடிமை தொழில் தான் போ, புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் முதலாளி ஆக்கி போடலாம். அடிமை தொழில் தான் இப்போ, மாச சம்பளம் தான் இப்போ, புரிஞ்சுதா? இப்ப நேரங்காலம் பக்கத்து கிடக்குறாயா, கை தொட்டுட்டா அப்படின்ட்டு நட்டமாய் போயிரு. அதனால தொழிலையே அமைச்சு கொடுத்துருனாயா, புரிஞ்சுதா? ஓ, நாளை பொழுதுக்குள்ள ஒரு இடத்த காமிக்கிற, மீட்டு கொடுத்துறது சத்தியவா. உனக்கு அரசாங்க தொழில் அமையும். அரசாங்க தொழில் படிச்சு தொழில் உண்டு சொல்லு வந்து பாஸ் பண்ணி தரணும். ரிதன்யா, பாலக்காடு. தாயே, எந்த விதத்திலும் எதிர்பார்த்த காரியம் அத்தை தோல்வியா நிக்கல. தாயே, ஒட்டி மகள, நீயும் ஏமாத்த குழப்பியே. கருத்ததெல்லாம் தண்ணி, வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து நிக்கிறாயா? இன்னைக்கு ஏமாந்தது எனக்கு கைகுட்டி கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறாயே. உடனடியா மரபொருளா பேசிட்டு வர, இல்லைன்னா உடச்சா பேசிடுவேன், புரிஞ்சுதா? இதை மீட்டு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அது போகும், இல்லத்து ரீதியா நிம்மதி இல்லாத நிக்கிறியாயா? உடனடியா ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாத்துக்கிறப்ப நான் இருக்கிறேன். தாயி, சில சூது நடக்குது, உஷார குறைச்சுக்கோ. நான் திசை காமிக்கிறேன். திசை காமிச்சு கைப்பற்றி போடலாம். என் வட்டிக்கு 3 அமாவாசை வந்து கையேற்றிட்டு போகும். 3 அமாவாசைக்கும் முத்து போட்டு நடத்தி கொடுத்துறேன். வர இந்த கனி வாடுறதுக்குள்ள 1.5 வாரத்துக்கு போய் தரப்போம். போதுமா? உத்தரவு போட்டு காரியத்தை கைகுட்டி கொடுத்துறனாயா. தொழில் முறைக்குமே அள்ளிப்படியாந்து போடலாம். உடம்பு ரீதியாவும் மன ரீதியாவும் பல குழப்பத்துல வந்து நிற்குது. இல்லையா? சாதிச்சு போடலான்னு முடிவு பண்ணிட்டு பண்ணிடலாமான்னு கேட்கிறேன். 72 மணி நேரம் பொறுத்த 72 மணி நேரம் பொறுத்துக்கா. அதுல இருந்து ஆட்டம் ஆரம்பிக்குது. அமாவாசையில புடிச்சு கொடுத்தாரு. போதுமா? போதுமா? தாயே, பாதுகாக்கும் கோட்டையில எரியாத விளக்க எரிய வச்சு, தூண்டாமணி விளக்க தூண்டி கொடுத்து பட்டி வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறாயா? உத்தரவு காமிக்கிறனாயா? உத்தரவு காமிச்சு மீட்டு கொடுத்துறேன். அது போக சில விஷயத்துல பயிர் கிடக்குறேன். அந்த பயிர் கத்தனைக்கு விட இன்னையிலிருந்து இன்டர்நெட் கூட வந்து நின்று முடிச்சு கொடுத்துறேன். போதுமா? வா தாயி, ஆங்கார கருப்பங்கோட்டையில உத்தரகாட்டு வந்து நிக்கிறாயா? இல்லையா? இதை நல்லபடியா எனக்கு திசை காமிச்சு முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உத்தரகோட்டல நான் இருக்கேன்னப்ப தாய் தவப்பணுமா தடுமாற்றமா? நீ காரியமும் தலங்கி நிக்குது. இல்லத்துக்குள்ளாரி எல்லாம் தடுமாற்றமா இருக்குதப்பா. ஒரு குணம் வந்து 9 குணம் திண்டமாயி இன்னைக்கு இல்லந்த தளிச்சு உள்ளந்த தளிச்சு வந்து பட்டியல் நிக்கிறாயா? எங்க தங்கத்துக்குல இன்னைக்கு சில சிக்கல்ல போட்டு எடை போட்டு பாக்குறாங்க. அந்த எடை போட்டு தங்கத்துக்குல எடை போட்டு நான் காமிச்சேன் தகிரிமான 16வது நாள் உனக்கு ஒரு திசை காமிப்பேன். புடிச்சுக்கோ, புரியுதா? ஓ வரம்போ வா. அடியா, காரியத்தை நடத்தி இல்லம்மா. 2 தடவை நிறுத்தி 3ஆவது தடவை நீ கூப்பிட்டு அப்படின்னா கட்டி வழி விட்டுருக்க, புரிஞ்சுதா? இது நாள் வரைக்கும் 1000 ஜோதனையில பட்டிடுது. நீ போட்ட உத்தரவுப்படியே நடத்தி கொடுத்த. போதுமா? எல்லாரும் பங்கமில்லாம ஒரு முனகோரம் மாறாது. இன்னையிலிருந்து ஆரம்பிக்கிறனாயா அமாவாசைக்குள்ள நல்ல செய்தி சொன்ன கருவுக்குள்ள முடிச்சு கொடுத்த. போதுமா? இந்த தாய் போவரம்போ அப்படியே போயிடுச்சு. கருப்ப நான் இருக்க தகிரிமான் இல்லையே. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல தொழிலுக்கு வந்துடுறேன், வருமானத்துக்கு வந்துடுறேன் தகிரிமான். புரியுதா? இப்ப என் 4ஆவதுல நீ தம்பிச்சுட்டு நிக்குது. உண்டு சொல்லு. இதைய மீட்டு அதை கைப்பற்றி தர வேண்டியது என் பொறுப்பு. 72 மணி நேரத்தோட தர முடியும். போதுமா?
அருவாக்கார மண்டவழி வந்து நிக்க சொல்லு. ஐயா இந்த பால் கருப்ப இந்த ஓட்டை சுத்தி நிக்கிறனாயா ஒரு கலங்க வேண்டாம். என்ன 1000 சோதனை நடந்தாலே அத்தனை சோதனைக்கும் கூட வந்து நிக்கிறனாயா. அதே மாதிரி அதெல்லாம் மந்திரம் பண்ணி போட்டாங்களா மாயம் பண்ணி போட்டாங்களான்னு எல்லாம் பயக்க கூடாது. கருப்ப நான் இருக்கிறனாயா எந்த விதத்திலுமே கிட்ட நாட முடியாது. அவன் சூது போடுவா ஓட்ட நடந்து வைப்பான். அதெல்லாம் நான் இருக்கிற தகிரிமானது போன்ற நோவுக்கு தலைவலிக்கு கூட வந்து நிக்கிறனாயா தொழிலை பெருக்கிட்டார். புரிஞ்சுதா? போகிறோம் தாயே நம்பி வந்துட்டேன். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து பூரா பஸ்ல காமிச்சிடலாம். புரிஞ்சுதா? கைப்பற்றி கொடுத்தனாயா இன்னும் சில குறையெல்லாம் மனசுல போட்டு நிக்கிறேன். நான் இந்த குடும்பம் நான் இருக்கிறனாயா ஓ இன்னையிலிருந்து ஆரம்பிக்கிறனாயா போட்டி கொடுத்துறேன். புரிச்சுக்கோ. இன்னைக்கு இல்லையே கடை போட்டு காமிக்கணுமா? இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். வெளியே சொல்லலாம். புரியுதா? என்ற ரங்கத்துக்கு உள்ளாவது வெளியே சிரிச்சு நிற்கிறேன் இல்லையா? சிலது உன்னை எடை போட்டு பார்க்குறாயா நம்பி மோசம் போய் நிற்கிது. அதுக்கு எடை போட்டு அதை எந்த பக்கத்தையும் சிக்கல் இல்லாம என் கைப்பற்றி கொடுத்தோன்னு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன் இல்லையா? தாயி ஒன்று கலங்க வேண்டாம். வழங்க வளர்த்து உஷாரா நிற்க வேண்டாமா? பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். அக்கினியை கொடுத்துட்டு அருவாளம் வாங்கினாயா 3 நாளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். பயப்பட வேண்டாம். சொன்ன கருப்புல சாதிச்சு கொடுத்துருக்காரு. புரிஞ்சுதா? மலையாட்ட நம்பி வந்து என் பட்டியல கையேந்திட்டு நின்றேன். அத்தனைக்கும் உனக்கு உத்தரவு கொடுத்து இன்னைக்கு கொஞ்சம் தெளிந்த நீரோடைய வச்சிருக்கேன்னாயா. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். வியாபாரத்தை பெருசு பண்ணுன்னு கேட்டுட்டு நிற்கிறேன். வியாபாரம் பெருசு பண்ணா வீடு வந்து சேருமா வர வச்சு கொடுப்போம் அப்படின்னு கேட்டுட்டு நிற்கிறேன். வியாபாரத்தை பெருசு பண்றனாய வருமானம் பட்டி கொண்டு சேர்த்தனாய எல்லாரும் இத்தனை மாத்திரம் அதை மாற்ற முடியாதா? ஓ இன்னும் இருந்து மாற்றம் 3 நாளுக்குள்ள கைப்பற்றி கொடுத்த நீ புடிச்சுக்கோடு. புரியுதா? போகிறோம். அடியா தாயி ஆங்கார கருப்பம் கொட்டில அழுது குழம்பி 6ஆம் பெருக்கி நீங்க பட்டியல வந்து நிக்கிறீங்களே. இந்த நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கணும் அதே மாதிரி வட்டி நீங்க மூச்சு முனை மேல நிக்குதாயா? தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காரியம் ஜாதிக்க முடியல. ஒரு வட்டி 20 மணிக்கு செல்வாக்கு மணிக்கு தொழில் பணிக்கு சொன்ன சேர்ந்து நீ பட்டியத்தை தத்தரிச்சு நிக்குது. இதுக்கு விடதே கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுங்க வந்து கேட்டுட்டு முடியா? ஆனா மரமாட்ட தலைஞ்சிருந்த வட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் 3 ஆண்டு காலம் ஆகுதாயா? குறிப்பா இந்த 1 வருஷ காலத்துல ஒன்றும் சமாளிக்க முடியாம இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாவான் சரியா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னைக்கு கட்டில போட்டு வேடிக்கை பாட்டாங்கயா. வட்ட தனிக்க வேண்டி நீயும் 1000 பக்கம் போய் கையெழுத்த 6 வரை கொடுக்கல. பாதுகாப்பு கொடுக்குற பாரு கட்டை உடைச்சுன்ற வட்டியை வாழ வச்சு 6ஆம் தலை வச்சு இதே வட்டியில் நிறுத்தி காமிக்கிறாங்க. புரியுதா? நீ இதை வந்து அப்படி மாறிக்கலாமா இதை விட்டுலாமா நல்லா நினைக்க கூடாது. இதுலயே ஜெயிச்சு காமிக்கணும். புரியுதா? ஜெயிச்சு கொள்ளலாமாயா மத்ததை நான் பாத்துக்கிறேன். வா 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 இந்தா அது போக நான் குடும்ப ரீதியா நினைச்சிட்டு நிற்கிறேன். விடதரம் அடியா எல்லாம் போர்க்களம் நடக்குதா? நடியா போர்க்களம் நிம்மதியாக இருக்கிற பண்ணிக்கிறாங்க. நிம்மதி இல்லாத இன்னைக்கு இல்லத்துக்குள்ள ஏறுதாலுமா போகுதப்பா என்ற ரங்கத்தை இன்னைக்கு வக்கு வறுத்து வேடிக்கை பாக்குறாங்க. நிம்மதி இல்லாத முடிச்சிட்டு நிக்குது. கை கடங்காதையும் போயிட்டு இருக்கு. மரமெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இதையெல்லாம் நல்லபடியா தீர்த்து என் வட்டியை நல்லபடியா வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கேன். இல்லையா அடியா? இன்னைக்கு சில பேர் கங்கணம் கட்டி முடை கட்டி வச்சுட்டாங்கப்பா. புரிஞ்சுதா? அந்த முடையை நீக்க முடியாம உங்க வட்டி கட்ட வச்சுட்டு இருக்குது. தாய்ந்த அப்புறமா நான் இருக்கிற தகிரிமானில் இன்னைக்கு வெடிச்சு வெடியாத நேரம் உங்க இல்ல வருவே சுத்தபத்தமா வச்சுக்கோ. நான் வர்றது கிடையாது. வெளியே வேட்டக்கார உழைப்பா உள்ள பந்தவாடை அடிக்குமப்பா. வந்து ஒரு சுலமாட்டம் போட்டுட்டு வந்துடுறேன். பால் போல பெருகி பாலான்னு செல்வத்துக்கு கொடுத்து அத்தனை அடிக்கும் கையில படிக்கிறேன். போதுமா? முத்துமா முறையா முடிச்சு கொடுத்துட்றேன். போதுமா? சமாளிக்க முடியாத வந்து நிக்கிறேன்றாங்க. தொழிலை விண்ணப்படுத்தி போட்டாங்க, வட்டியை விண்ணப்படுத்தி போட்டாங்க, வருமானத்தை தம்பிக்க வச்சுட்டாங்க. இல்லத்துக்குள்ள கைவிட்டு போய் நிக்கிறீங்க. அதை நல்லபடியா கைப்பற்றிய வட்டியை வாழ வச்சு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா? நீ எத்தனையோ பக்கம் போய் கையெழுதி பாட்டுட்ட 4 பக்கம்
அக்னி கட்டை போட்டு எட்டி குச்சி அடிச்சு உன்ற பட்டி கொட்டு மேல போட வச்சுட்டாங்கய்யா. இதை மீட்டு உன்ற பட்டியை வாழ வச்சு தர வேண்டியது எம்பொறுப்பு. போதுமாதாயி? இது வரைக்கும் ஒண்ணுமே சமாளிக்க முடியாம நின்றுட்டீங்களா? இன்னையிலிருந்தே மாற்று தரனாய். போதுமா? குமிஞ்சு நடத்தோணும். இந்த பாலத்துக்கு இருக்க கூட நிக்கிறேன். ஆடி வர்றவா கொண்டாடி வர்றவா. போதுமா? தாயே சமாளிக்க முடியலையா? வட்டி அத்தனைக்கு கட்டத்துக்கு கச்சேரி வீதியில போகுது தாயி. இல்லத்துக்குள்ள கை கடங்காம நாலாவது டக்கு டக்குன்னு பதில் வரணும் இல்லையா தாயி? வட்டி படுகளம் சாஞ்சி போச்சு. இந்த படுகளத்தை மீட்டு எங்கேயே ஒப்படைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஏமாந்த குளம் போச்சிய வெளுத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி சரி அதெல்லாம் போயிட்டு போச்சாது. நான் இருக்கிற தகைமான் இல்லை கைப்பற்றி உன்ற பட்டியை கொட்டு மிளகு போட்டு வேடி காமிச்சனாயா. அது போக சில விஷயத்துல கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு நிக்கிறேன். ஏமாந்த குழப்பம் சொல்றேன். அந்த ஏமாந்த குழப்பத்துக்கு வழி தேடி அதையும் வாங்கி கொடுத்தனாயா. கவப்பட வேண்டாமாயா. சிலது விண்கணிக்காம பேசிட்டு வர உனக்கு புரிஞ்சுதா? ஓ 3 நாளுக்குள்ள முடிச்சு கொடுறோம். தாயே அங்கார கருப்பு முற்றில வலுவிழந்து வந்து நிக்கிறிய. உங்க இல்லத்துல தடுமாற வச்சுட்டாக்காயா. தொழில் சின்னாபின்னப்பட்டு போச்சு. வருமானம் தம்பிச்சு போச்சு. கை கடங்காத போய்கிட்டு இருக்குது. வருமானம் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. 4வது இன்னைக்கு மொண்டிக்கட்டுல போட்டு முனைய கிடக்குது. உடனே தாயே மொத்தத்தை சொல்ல போறது நீ திக்கிறது சோறு இல்லையாயா? விஷத்தை முடிஞ்சு வேடிக்கை பார்க்கிற. இதுக்கு வேணுதேடி குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியா? கூட வேண்டாம். அதை மீட்டு சாதிச்சு கொடுத்து அள்ளிப்படியாந்து போ. அங்கார கருப்பம் கோட்டையில ஒண்ணுமே வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறிய. இல்லத்துக்குள்ளார தத்தரிச்சுட்டு வந்து நிக்கிறியா? இல்லையா? ஒரு நிமிஷம் நல்லா இருந்துச்சுன்னா மறு நிமிஷம் இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லையா? அதே மாதிரி வருமான ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி தம்பிச்சு போய் நின்று இன்னைக்கு சிலதுல முட்டைக்கு கிடக்குது. இதை மாத்திய பட்டி வாழ வச்சு கேட்டு இல்லையா? தாயா திருத்தி போடலாம். திருத்தி பட்டியில கொஞ்சம் ஒப்படைச்சு நான் வாழ வச்சு கொடுத்துறேன்னாயா. இப்ப கூட வந்து நிக்கிறனாயா. எல்லாரும் பக்கமாவும் கோட்டை பாதுகாப்பு பண்ணி தர்றேன். ஒரு புத்துக்கணி சாமி கும்பிட்டு இருந்தியா? கும்பிடுறியா? இல்லையே. நான் அப்புறம் கும்பிடுறேன் எங்கிட்டே போய் சொல்றேன். புஷு புஷு ஊதிட்டு நிக்கிற. அப்படி போய் ஒரு பிள்ளை கல்புரம் பத்த வச்சு கும்பிட்டு போட்டு வந்து சேர்த்துட்டு மற்றதை நான் பார்த்துக்கேன். போதுமா? தாயே சின்னாபின்னப்பட்டு வந்து நிக்கிறாயா? இல்லையா தாயி? இல்லமும் தடுமாறி போச்சு. உள்ளமும் தடுமாறி போச்சு. தொழில் சின்ன பின்னப்பட்டு போச்சு. வருமானம் இன்னைக்கு ஒரு பணம் இல்லையாயா? இல்லத்துக்குள்ளார வெறும் பட்டியா போச்சு. வெள்ளாம பட்டியா இருந்தது இன்னைக்கு வெறும் பட்டியா கிடந்து இன்னைக்கு மொண்டிகட்டுல கிடக்குது. அது போக இந்த பிரச்சனை வேற கை பிறக்காம போய்கிட்டு இருக்குது. இதை நல்லபடியா கைப்பற்றி கொடுத்து எந்த கேவலம் வராம பாதுகாப்பு பண்ணி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். இல்லையா தாயி? நீ இதை பாப்பையா அதை பாப்பையா? நான் பாக்குறேன் எல்லாத்தையும். புரிஞ்சுதா? இதுல எந்த விதத்துல விண்ணமராம கையில் ஒப்படைக்கிறாயா? போதுமா? அடியா கருப்ப நான் இருக்கிற தகுதிமான் இல்ல அங்கத்தடம் போட்டுக்கலாமாயா? நீ தடுமாறி வந்து நிக்கிறிய. தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி. குடும்ப ரீதியா இன்னைக்கு விண்ணப்பட்டு போய் நிக்குது. புரிஞ்சுதா? தொழில் ரீதியாகவும் வருமான சிக்கலா நிக்குது. வெளி வட்டாரத்திலேயே நிம்மதி இல்லை. உள்ளே நிம்மதி இல்லை. முதல் இதை கைப்பற்றி கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். எல்லாம் நீங்க சொல் பேர்ல இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்கிறாயா? சில காரணம் எல்லாம் சொல்ல முடியாது. அது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். அதை கைப்பற்றியே தீரணுமா? அதை தட கேட்கிற. கைப்பற்றி கொடுக்கறதா வேண்டாமா? கைப்பற்றி கொடுத்துற. இந்த தப்பு இல்லாம நடந்துக்குவியா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். 3 முறையா சேர்த்து பேரு போய் குடிக்கிறது. போதுமா? காரியம் ஆக மாட்டேங்கிறாயா? தடுமாறிட்டே நிக்குது. இல்லையா? இல்லத்துக்குள்ளார காரியம் கை கூட மாட்டேங்குதாயா? தடுமாறி நிக்கிறாயா? இது நல்லபடியா எனக்கு திசை காமிச்சு முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்க. இல்லையா? கொட்டு மலை போட்டலாமாயா? அது போக ஒரு பலம் வந்து ஒவ்வொரு பலம் தெண்டமாய் நிக்கிறாயா? தொழில் ரீதியாகவும் சரி இல்ல ரீதியாகவும் சரி சில விஷயத்துல வெளியே சொல்ல முடியாம இது தப்பிக்குமா தப்பிக்காதா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறாய். இல்லையா? இதுக்கெல்லாம் தாய் தாக்கணுமா? நான் இருக்கிற தகுதி மனையில் முடிச்சு கொடுத்தனாயா? இந்த அம்மாவாசைக்குள்ள மாசத்துக்கு கொடுத்தாரு. இந்த இதை நீ போக்குவரத்துல வச்சுக்க. அம்மா இன்னையில இருந்து ஆட்டத்தை காமிப்பேன். அம்மாவாசைக்குள்ள கைப்பற்ற